இப்போ நம்ம வந்து குயின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த குயின் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுமோ அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் Q. அந்த Qவை வச்சு தான் அது வந்து என்னது குயினை வந்து Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூ அப்படின்னு இதில் பண்ணுறது வந்து 9 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ இது வந்து எப்படி வந்துட்டு இப்போ நம்மள ஆப்போனண்ட்டோட பீஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 9 பாயிண்ட்ஸு. அதே மாதிரி நம்மளது போயிடுச்சுன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸு. இப்போ வந்து இருக்கிறதுலையே மற்ற எல்லா பீஸை விட ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ் வந்து குயின். அதனால தான் அதுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸு. இது வந்து எப்படி பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒயிட் கலர் குயின்னா ஒயிட் கலர் ஸ்கொயர், பிளாக் கலர் குயின்னா பிளாக் ஸ்கொயர். ஸோ அப்போ அது என்ன கலரில் இருக்கோ அதே ஸ்கொயரில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு குயின் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கும். அடுத்தது இது எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்க்கணுமா. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாகவும் போகும், வெர்டிக்கலாகவும் போகும், டயகனலாகவும் போகும். அதாவது இது மூவ்மெண்ட் எப்படின்னா ரேங்க்லேயும் மூவ் ஆகும், ஃபைல்லையும் மூவ் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான். அதுக்கு அடுத்தது டயகனலாக மட்டும் மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ஒன்றா ஆப்பனண்டோட பீஸை அட்டாக் பண்ணி அந்த ஸ்கொயர் போகும், இல்லைன்னா எம்டி ஸ்கொயரில் எங்கே வேணாலும் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இது எந்த பீஸ் இருந்துச்சுனாலும் அதை வந்து ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே குயின் இருக்குது அப்படின்னா அதோட மூமெண்ட் எப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாவா. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனு அடுத்தது ஓகேவா. இது வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் நம்மளோட ரேங்க்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஃபைல்லையும் ஸ்ட்ரெயிட்டாக போகும். நெக்ஸ்ட்டு டயகனல்னால் ஸோ இதுதான் நம்மளோட டயகனல். ஸோ இந்த எல்லோவில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து நம்மளோட ரேங்க் அண்ட் ஃபைல் மூமெண்ட் குயின். இது நெக்ஸ்ட் இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் அதோட டயகனல் மூமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கொயரில் எங்கே வேணாலும் அது எம்டியாக இருக்கும் பட்சத்தில் போகலாம், இல்லைன்னா ஆப்பனோட பீஸ் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல பிளேஸ் ஆகும். சப்போஸ் இப்போ எனக்கு குயின் இந்த இடத்துல இல்லை, இப்போ இங்கேருந்து எனக்கு ஒரு வேளை இங்கே மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இதோட பாசிபிலிட்டி எப்படின்னா, ஸோ இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா இங்கேருந்து அது எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணலான்னா, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அதுக்கு அடுத்தது ஓகேவா. இதுதான் நம்மளோட ரேங்க்லேயும் ஃபைல்லையும் ரேங்க்லேயும் இந்த இது. அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம், டயகனலாகவும் மூவ் ஆகுமா. ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து அது டயகனலாக போகும். அப்போ இது வந்து என்ன காம்பினேஷன், நம்மளோட ரூக் அண்ட் பிஷப். ரூக் வந்து என்னது நமக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் மூவ் ஆகும், பிஷப் வந்து டயகனலாக மூவ் ஆகுமா. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தது தான் குயின். அதனால தான் இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னா ரூக்கோட பவரும் நமக்கு கிடைக்கிது, பிஷப்போட பவர் ரெண்டுமே சேர்ந்து இது வந்து என்ன எத்தனை ஸ்கொயர்னாலும் அது ஃப்ரண்ட்டோ பேக்கோ மூவ் பண்ண முடியும். ஓகேவா. இதுதான் வந்து நமக்கு குயின் எந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருந்தாலும் அதோட ரேங்க்லேயும் ஃபைல்லையும் மூவ் ஆகும், நெக்ஸ்ட் அதோட டயகனலாக போகும். நெக்ஸ்ட்டு இப்போ அது வந்து நம்ம பீசஸ் வச்சு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீசஸ் இருக்கும்போது குயினோட மூமெண்ட் எங்கெங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக பார்த்தா இதுதான் மூமெண்ட்டு. எக்ஸ்ட்ராவாக என்னென்னா நம்ம இந்த இடத்துல வேணால் அதோட ரூக்கை அட்டாக் பண்ணி இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். ஓகேவா. இப்போ ஒன்று இங்கேருந்து ஒரு ஸ்டெப் இந்த சைடு வரலாம், இந்த இடத்துல நான் மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இது என்னோடய ஓன் பீஸ்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ரைட் சைட் போனாலும் இந்த 2 ஸ்கொயருக்கு தான் போக முடியும், 3rd ஸ்கொயரில் என்னோடய பீஸ் இருக்குது. ஸோ டயகனலாக மேலே போக முடியாது, அதுவும் என்னோடய பீஸ். ஸோ என்னோடய பீஸ் இருக்கும்போது அது எம்டி ஸ்கொயராக இல்லை, ஸோ அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கு அடுத்தது பேக்கில் பார்த்தா இது வந்து ஆப்பனோட பீஸ். ஸோ நான் இந்த இடத்துல வந்து
அட்டாக் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே நான் போக முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் வர முடியும். நெக்ஸ்ட்டு இந்த இது போகலாமா? அடுத்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போனாலும் இங்கே தான் நான் வந்து நிற்கணும். ஏன்னா அங்கே ஆப்போனண்ட்டோட பீஸ் இருக்கும்போது ஸோ அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். இப்போ இந்த இதில் என்னோடய பீஸ் இருக்கும்போது அந்த ஸ்கொயருக்கே நான் போக முடியாது. இதுவே ஆப்போனண்ட்டோட பீஸ் இருக்குன்னா நான் அட்டாக் பண்ணி எனக்கு சேஃபாக இருக்கும் பட்சத்தில் அட்டாக் பண்ணி நான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நான் இந்த இடத்துல வந்து எங்கேயும் நான் போகலன்ட்டு இந்த இடத்துக்கு மட்டும் நான் மூவ் பண்ணேன்னா இது வந்து என்னோடய சேஃப்டியான மூவ் கிடையாது. ஏன்னா ஆப்போனண்ட்டோட பீஸ் எய்தர் இதை வச்சு இந்த பானை வச்சு குயின் அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ரூக்கை வச்சு என்ன பண்ணிடலாம், என்னோடய குயினை வந்து அட்டாக் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு மூலையும் நம்மளோட இது வந்து சேஃபாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் மூவ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.